மல்லி 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 மல்லி. அக்கா பயப்படாதீங்க, நான் இருக்கேன். என்ன கேஸ் மேடம்? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க. போன வாரத்துல கூட ஒரு நாள் மென்டலி டிஸ்டர்பா இருக்காங்கன்னு கூட்டிட்டு வந்தோமே. என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? அவங்க மென்டலி அன்ஸ்டேபிளா இருக்காங்கன்னு தெரிஞ்சுமா இப்படி கேர்லெஸ்ஸா இருந்தீங்க? இல்ல சிஸ்டர், ஜாக்கிரதையா தான் பாத்துக்கிட்டோம். ஆனா சின்ன கேப்ல அவங்க வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. நாங்க தேடி போறதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. ஆமா, நீங்க மட்டும் தான் கூட வந்திருக்கீங்களா? ஆமா மேடம், இனிமேதான் அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். சரிங்க மேடம், நீங்க வெயிட் பண்ணுங்க, செக் பண்ணிட்டு சொல்றோம். மேடம் டாக்டர்? அவர் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காரு, இன்னொரு கேஸ் பாத்துட்டு இருக்காரு, இப்ப வந்துருவாரு. இவங்கள உள்ள கூட்டு வாங்க. கடவுளே, ரேணுகா அக்காவுக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவங்கள பத்திரமா கதிரேசன் கிட்ட ஒப்படைச்சிடணும். ஐயோ, இந்த நேரம் பார்த்து அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறாரே. எனக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருப்பாரோ. கடவுளே, எங்களை ஏன் இப்படி சோதிக்கிற? என்னங்க, எங்க நீங்க உடனே ஹாஸ்பிடலுக்கு வாங்க. என்ன? எதுக்கு? ரேணுகா அக்காக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க. என்ன சொல்ற? என்னாச்சு ரேணுகாக்கு? இல்ல, பயப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க கிளம்பி வாங்க, நான் சொல்றேன். ரேணுகாக்கு ஒண்ணும் இல்லல்ல? ஆமா, ஆனா பதறாம வாங்க, ஒண்ணும் இல்ல. சரி, நான் உடனே வரேன். சரி, நான் இங்கதான் இருக்கேன், பாத்துக்கிறேன். நீங்க கவனமா வாங்க. ஓகே. அப்பா, பூஜை முடிச்சிருவோம் வாங்க. ஆரம்பிக்கிறதுக்குள்ள கரடி மாதிரி உள்ள புகுந்து உங்களை டென்ஷன் பண்ணி விட்டுட்டு போயிட்டாங்க. இல்லம்மா, எதுக்கு தேவையில்லாம இதெல்லாம் இழுத்து போட்டு பண்ணிட்டு இருக்க? உனக்கு வேற வேலை இல்லையா? எல்லாம் பண்ண வரைக்கும் போதும். அப்படி பேசாதீங்கப்பா. அக்காவோட ஆன்மா இத கேட்டா சங்கடப்படும். அவ என்னம்மா கேட்க போறா? நம்ம பேசுறதுலாம் அவ கேட்க மாட்டான். நம்மளதான் ஒரு பொருட்டா மதிக்கவே இல்லையே. இல்லப்பா, அக்கா நம்ம கூட தான் இருப்பா. அவ ஆன்மா நம்மள சுத்தி சுத்தி தான் வரும். நீ தாமா அப்படி சொல்லிக்கணும். நான் பொண்ணு பொண்ணுன்னு, நீ அக்கா அக்கான்னு வாழ்க்கையவே தொலைச்சிட்டு நிக்கிறோம். ஆனா அவளுக்கு, அவளை தள்ளி விட்டு கொலை பண்ண புருஷங்காரன் தான் இன்னைக்கு பெருசா போயிட்டான். அப்பா ப்ளீஸ், நீங்களே ஏதாச்சும் தப்பா முடிவு பண்ணாதீங்க. இன்னைக்கு பித்ருக்களுக்கு திதி கொடுக்கிற முக்கியமான நாள். ஆனா அக்காக்கு அவங்க படையல் போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அவன் ஏமா போட போறான்? அவனுக்கு தான் புது பொண்டாட்டி கிடைச்சிருக்காளே. எத்தனை தடவை தாலி கட்டுறான். இப்ப ஹனிமூன் வேற போயிட்டு வந்திருக்காங்க. இந்த குசியில அவனுக்கு இந்த ரேணுகாவோட நினைப்பு இருக்குமா என்ன? ஏன் வயித்தறிச்சல்ல ஒரு தீக்குச்சி கூட பத்திக்கலாமா? அவர் வேணா புது பொண்டாட்டி வந்த உடனே பழைய பொண்டாட்டியை மறந்து போயிருக்கலாம். ஆனா ரேணுகா என்னைக்கும் எனக்கு அக்கா தானப்பா, உங்களுக்கு மக தானே. அப்படிதாமா நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அவன் அப்படி நினைச்ச மாதிரி தெரியலையே. அப்பா, இது நாம செய்ய வேண்டிய கடமைப்பா, நாம தான் செய்யணும். நான் படையில ரெடி பண்ணி வச்சுட்டேன், நீங்க வந்து மாலையை மட்டும் போடுங்க. சாமி கும்பிட்டுட்டு சிம்பிளா முடிச்சுக்கலாம்.
வெண்பாவை இவன் நம்மளை நம்பி ஒப்படைக்கலையே. எவ்வளவு முயற்சி பண்ணோம். தெய்வத்துக்கு தெய்வமா இருந்து இவ அதை செஞ்சு கொடுத்துருக்கலாம்ல. ஆனா ஒண்ணுமா, இவ செத்து போயிட்டான்னு நினைக்க இன்னைக்கு என் மனசு ஒத்துக்கவே மாட்டேங்குது. உனக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல, ராத்திரி பூரா உட்காந்து ரேணுகா ரேணுகான்னு இவகிட்ட தாமா நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ம்ஹும். இவ செத்து போயிட்டான்னு இவளுக்கு மாலை போட கூப்பிட்டா எப்படி நீசா? பா ரியாலிட்டிய புரிஞ்சுக்கோங்கப்பா. அக்கா நம்ம கூட தான்ப்பா இருக்கா, ஆனா ரத்தமும் சதையுமா இல்ல. அவ உடம்பு போயே போச்சு, அத நினைச்சுதான் நம்ம மாலை போடுறோம். அவ ஆன்மா நம்ம கூட தான் இருக்குப்பா, இங்கதான் இருக்கு. அவளால அங்க கண்டிப்பா இருக்க முடியாதுப்பா. அவ இடத்துல இன்னொருத்தி வந்ததுக்கு அப்புறமும் அவ எப்படிப்பா அங்க இருப்பா? நீங்களே யோசிச்சு பாருங்க. ஆனா நாம அவளுக்காக எல்லாம் அப்படியே வச்சிருக்கோம்ப்பா. அவ ரூம் அப்படியே வச்சிருக்கோம், அவ Dress அப்படியே வச்சிருக்கோம். அவ யூஸ் பண்ண ஒவ்வொரு பொருளையும் நாம தூக்கி போடலையேப்பா. அவ இன்னைக்கும் நம்ம கூட இருக்கான்னு நம்ம ஃபீல் பண்ணிட்டு தானப்பா இருக்கோம். வாங்கப்பா, மாலை மட்டும் போட்டுட்டு நீங்க அப்புறம் வந்து உட்காந்துக்கோங்க ப்ளீஸ். என்னெல்லாமோ சீரியஸா பேசிட்டு இருக்காங்க. ரேணுகாவை இந்த நிலைமையில பார்க்கவா என்கிட்ட கூட்டிட்டு வந்த? இதுக்கு நான் அவளை பார்க்காமலே இருந்திருக்கலாமே. ஏங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. டாக்டர் செக் பண்ணிட்டு தானே இருக்காங்க, ஏன் பதட்டப்படுறீங்க? ரேணுகா அக்காக்கு ஒன்னும் ஆகாது. இல்ல மல்லி, நான் இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்திருக்க கூடாது. நான் ரொம்ப அலட்சியமா இருந்துட்டேன். என்ன நம்பி கடவுள் அவளை திரும்பவும் கொடுத்தான். ஆனா நான் தொலைக்க பார்த்துட்டேன். கொஞ்சம் நிதானமா இருங்க. அந்த வண்டி ரொம்ப வேகமாலாம் இடிக்கல, அக்காக்கு ஒன்னும் ஆகாதுங்க. இல்ல மல்லி, நீ என்ன சமாதானப்படுத்துறதுக்காக சொல்ற. வெளிக்காயம் இல்லனாலும் உள்காயம் கூட இருக்கலான்னு நீ தானே சொன்ன. நான் இல்லங்க, நர்ஸ் சொன்னாங்க. ஆனா வெளிக்காயத்தை விட அதுதான் ரொம்ப சீரியஸான விஷயம் மல்லி. தலையில உள்ள அடிபட்டு இருந்துச்சுன்னா, மூளையில பிளட் எதுவும் கிளாட் ஆச்சுன்னா என்னென்ன ப்ராப்ளம் வரும்னு சொல்லவே முடியாது. எஸ் டாக்டர், ரேணுகா எப்படி இருக்கா? ஆல்ரெடி அவங்க மென்டலி அஃபெக்டா இருக்காங்க இல்லையா? நீங்க எப்படி அவங்கள வெளியே தனியா விட்டீங்க? அது ஏன் தப்பு தான் டாக்டர். வீட்ல இருக்கிறவங்க பாத்துப்பாங்கன்னு நான் விட்டுட்டு போயிட்டேன். எதுவும் சீரியஸான ப்ராப்ளமா? காட்ஸ் கிரேஸ், இப்போ உங்களுக்கு பெருசா எந்த ப்ராப்ளமும் இல்லை. தேங்க் காட். அவங்க ஆக்சிடென்ட் ஆன அதிர்ச்சியில மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. மத்தபடி விசிபிள் ஆன எந்த காயமும் அவங்க உடம்புல இல்ல. எதுக்கும் ஸ்கேன் எடுத்துருவோமேன்னு ஸ்கேன் எடுத்தும் பார்த்துட்டோம். ஸ்கேன்ல எதுவும் இல்லல டாக்டர்? இல்ல மிஸ்டர் விஜய், அவங்க நார்மலா தான் இருக்காங்க. ஆனா அவங்க இன்னும் மயக்கத்துல தான் இருக்காங்க. என்ன டாக்டர் சொல்றீங்க? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல, அவங்க ஸ்டேபிளா தான் இருக்காங்க. வேற எந்த ப்ராப்ளமும் இல்ல. இருந்தாலும் அவங்க கண் முழிச்சாதான் வேற எங்கேயும் வலிக்குதான்னு கேட்டு செக் பண்ண முடியும். எக்ஸ்ரே எடுத்து பார்க்க கூட அவசியம் இருக்கலாம். டாக்டர், ஃபிராக்சர் ஏதாவது ஆயிருக்குமா? அதுக்கான சான்சஸ் ரொம்ப மினிமலா தான் இருக்கும். ஏன்னா ஃபிராக்சரா இருந்தா இவ்வளவு நேரத்துக்கு வீக் இருந்திருக்கும். அப்படிலாம் எதுவும் இல்லை. மிஸ்டர் விஜய், இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறவங்கள தனியா விட்டுட்டு எங்கேயும் போக கூடாது. லாஸ்ட் டைம் நீங்க செக்கப்புக்கு வந்திருக்கிறப்பவே நான் சொன்னேன்ல. டாக்டர், ரொம்ப கவனமா தான் டாக்டர் இருக்கும். ஆனா எந்த நேரம் என்ன செய்யறாங்கன்னு தெரியவே மாட்டேங்குது. திடீர்னு இப்படி வீட்டை விட்டு போவாங்கன்னு எதிர்பார்க்கல டாக்டர். ஓகே, நடந்ததை இனிமே மாத்த முடியாது. இனி கவனமா பாத்துக்குங்க. நீங்க உள்ள போய் அவங்கள பாக்குறதுன்னா பாருங்க. அவங்க கண் முழிச்சிட்டா பேசலாம். பட் நீங்களே சத்தம் கொடுத்து அவங்கள எழுப்ப ட்ரை பண்ண வேண்டாம். சரிங்க டாக்டர், பாத்து. தேங்க்யூ. மல்லி வா. அப்பா முதல்ல மாலை போடுங்கப்பா. அம்மாடி, உன் நினைவு நாள் வந்தப்ப உனக்கு எதுவுமே பண்ண மாட்டேன்னு கோபத்துல ரொம்ப பேசிட்டமா.
அப்புறம் நிசா தான் உனக்கு செஞ்சே ஆகணும்னு கட்டாயப்படுத்தி கடமைக்கு செஞ்சோம். எனக்கு உன் மேல கோவம்மா, ரொம்ப கோவம். உனக்கு இந்த அப்பனோட ஆசையை நிறைவேற்றி வைக்கிறதுக்கு மனசே இல்லை. பரவாயில்ல, நீ என்ன நினைக்கிறியோ யாருக்கு தெரியும். மூத்த புள்ள நீ, எனக்கு திதி கொடுத்துருக்கணுமா? ஆனா ஆண்டவன் நீ போய் சேர்ந்ததுக்கு அப்புறமாவும் என்ன உயிரோட ஏன் போட்டு வச்சிருக்கான்னு எனக்கே தெரியல. பா என்னப்பா இது? அக்கா நம்மள விட்டு போய் இவ்ளோ வருஷம் ஆகியும் இன்னும் நேத்து நடந்த மாதிரி அழுதுட்டு இருக்கீங்க. முதல்ல மாலை போடுங்க. என்னப்பா இது இப்படி ஆயிப்போச்சு? அப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் வேற மாலை வாங்கிட்டு வந்துடுறேன். இல்லம்மா, அதெல்லாம் வேண்டாம். இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நீ பாட்டுக்கு பேசாம உட்காரு. அப்பா 10 minutes தான், நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். இல்லம்மா, இதெல்லாம் ஆகிற கதை இல்ல. புரியல, ஏன்பா அப்படி சொல்றீங்க? நீயும் எத்தனை தடவை தான் மாலை வாங்க போவ? ஏதோ ஒரு தடவை தடுமாறி விழுந்துருச்சுன்றதுக்காக இப்படியா கேப்பீங்க? ம்ஹும். இந்த தடவை நம்ம 2 பேரும் சேர்ந்து போடுவோம், என்ன சொல்றீங்க? அட போம்மா, நீங்க 2 பேரும் எனக்கு செஞ்சு கிழிச்சதெல்லாம் போதும்னு இவளே சொல்றா. நீ மாலை வாங்க போறேன்னு நிக்கிற. வேற யாரும் செய்யலாம்னு பரவாயில்ல, நீங்க செய்ய வேண்டாம்னு சொல்றா உன் அக்கா. அப்பா அப்பா நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்லப்பா. அவளுக்கு நீங்க என்ன தப்பு பண்ணிட்டீங்க? அவையும் உங்களையும் என்னையும் ஒதுக்கணும்னு நினைக்க போறா. அவ புருஷங்காரன நாம ஏத்து நிக்கிறோம்ல, அந்த ஒரு காரணம் போதாதா? அதனாலதாம்மா அவன் நம்மளை கேவலப்படுத்துறா. நம்மளை நம்பி அவ புள்ளைய தர மாட்டேங்கிறா. அப்பவே புரிஞ்சுக்க வேண்டாமா நிசா? அப்பா இல்ல, எனக்கு இதுலலாம் நம்பிக்கை இல்ல. எதிர்ச்சியா நடந்தது நீங்களா ரிலேட் பண்ணி தப்பா புரிஞ்சுக்கிறீங்கன்னு தோணுது எனக்கு. என்ன புரிஞ்சுக்கிட்டு என்னமா ஆக போகுது? இத பார்க்க பார்க்க எனக்கு பிபி ஏறுது. மல்லி, ரொம்ப தேங்க்ஸ் மல்லி. எதுக்குங்க தேங்க்ஸ் எல்லாம்? இல்ல மல்லி, வெண்பாவ என்ன இப்ப ரேணுகாவ பல தடவை உயிர் போற நிலைமையில இருந்து காப்பாத்தி இருக்க. நீ எங்க குலசாமியா எங்க கூடவே இருக்க மல்லி. என்னங்க நீங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? உனக்கு வேணா இது ரொம்ப சாதாரணமா தெரியலாம் மல்லி, ஆனா இது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். எனக்கு இதுக்கு மேல ரேணுகாவை பாதுகாப்பா வச்சிருக்கிறது முடியாத விஷயம்னு தோணுது. ஏங்க அப்படி எல்லாம் சொல்றீங்க? விடுங்க, இனிமே நானே அக்காவை பாத்துக்கிறேன். அவங்க குணமாகற வரைக்கும் எங்கேயும் போகாம நான் கூடவே இருந்துக்கிறேன், போதுமா? இல்ல மல்லி, அதுக்காக சொல்லல. அந்த ராஜேஸ்வரி இதை எப்படியோ மோப்பம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டா. இதுக்கு மேல நம்ம எவ்வளவுதான் அலர்ட்டா இருந்தாலும் அவ உள்ள புகுந்து ஏதாவது குடைச்சல் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பா. நம்மள நிம்மதியாவே இருக்க விட மாட்டா. எனக்கு என்னவோ இப்ப நடந்த இந்த ஆக்சிடென்ட் கூட அவ ஏற்பாடா இருக்குமோன்னு தோணுது மல்லி. அப்படியெல்லாம் இல்லைங்க. அக்கா என்ன திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே வேகமா போனாங்க. அவங்க தான் அந்த வண்டியில போய் இடிச்சுக்கிட்டாங்க. வண்டி டிரைவர் மேல தப்பு இல்ல. அது எப்படியோ, ஆனா ராஜிக்கு டவுட் வந்துருச்சு. அவ நம்மள துரத்த ஆரம்பிச்சிட்டா. நாம இனியும் லேட் பண்ணோம்னா அப்புறம் இன்னும் பிரச்சனை பெருசாயிடும். விபரீதமா எதுவும் நடக்கிறதுக்குள்ள கதிரேசன் கிட்ட இந்த விஷயத்த சொல்லி ரேணுகாவை அவர்கிட்ட ஒப்படைக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. ஏய், என்ன யோசிக்கிற? அக்கா இப்ப கொஞ்ச நாளா நம்ம கூடவே இருந்துட்டாங்க இல்லையா? இப்ப கதிரேசன் கிட்ட விஷயத்த சொல்லிட்டா எப்படி அவர் கூட்டிட்டு போறேன்னு தாங்க சொல்லுவாரு. உங்களுக்கு கஷ்டமா இருக்காதா? உண்மையிலேயே உனக்கு ரொம்ப பெரிய மனசுதான் மல்லி.
எங்க நமக்கு இவ போட்டியா வந்துருவாளோன்னு சீக்கிரமா போகட்டுமேனு தான் உன் இடத்துல இருக்கிற எந்த பொண்ணும் நினைப்பா. இல்லங்க, அவங்க என்னோட இடத்த புடிச்சுக்கலையே, நான் தானே அவங்க இடத்துல இருக்கேன். எல்லாம் சரிதான். யாரா இருந்தாலும் தன்னை பத்தி தானே முதல்ல யோசிப்பாங்க. ஏங்க நீங்க அப்படியே நினைச்சீங்க? அப்போ நீங்க எனக்காக யோசிச்சுதான் ரேணுகா அக்காவை அவர்கிட்ட அனுப்பணும்னு முடிவுக்கு வந்தீங்களா? நீங்க இப்ப இப்படி ஒரு இக்கட்டான நிலைமையில இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுங்க. உங்க மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை நீங்க தாராளமா செய்யுங்க. அதுக்கு நான் என்னைக்கும் தடை சொல்ல மாட்டேன். தேங்க்ஸ் மல்லி. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீ என் பக்கத்துல இருக்கிறதே எனக்கு பலமா இருக்கு. என்ன வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநலம் இருக்கு பாத்தியா? அத நீ தான் கொடுக்கறன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. நான் இப்பவே அவருக்கு கால் பண்ணி சொல்லிடுறேன். நேர்ல பார்க்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா சரி வராது. என்னாச்சுங்க? கட் பண்ணி விடுறாரு மல்லி. ஒருவேளை ஏதாவது மீட்டிங்ல இருப்பாரோ என்னமோ. மீட்டிங்ல எல்லாம் இருக்க மாட்டாரு. இப்ப பிசினஸ் விஷயங்களை நிஷா தான் பாக்குறேன். இவங்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்குன்னு நினைச்சிருப்பாரு. இரு, திரும்பவும் ட்ரை பண்றேன். யாருப்பா? நீங்களும் கட் பண்ணி விட்டுட்டே இருக்கீங்க, அவங்களும் டயர்ட் ஆகாம கால் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த ராஸ்கல் விஜய் தாம்மா. என்ன ஏதாச்சும் சொல்லி கடுப்பேத்தணும்னு கால் பண்றான். அவர் அப்படிலாம் பண்ண மாட்டாரேப்பா. உனக்கு தெரியாது, அவன் கூட ஒருத்தி இருக்கால, அவ புள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுறவ. அவன் கூட உட்காந்து போன் பண்ண சொல்லியிருப்பா. பாத்தியா எவ்வளவு நெஞ்செழுத்தம் பாரு. அவனை கட் பண்ணி விட விட திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டே இருக்கான். பா, அட்டெண்ட் பண்ணி பேசிதான் பாருங்களேன், என்ன சொல்றாருன்னு தான் கேட்போம். எதுக்கு எனக்கு பிபி எகிரி சாக சொல்றியா? இன்னைக்கு ரேணுகாவுக்கு படையல் கடையில் போட்டீங்களான்னு கேட்பான். என் பொறுமையை சோதிப்பான். நாங்க ரொம்ப ஜாலியா இருக்கோம்னு காட்டிக்குவான். இதை நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுமா நிசா? சரிப்பா, அதுக்காக இப்படி எத்தனை தடவை தான் காலை கட் பண்ணிட்டே இருப்பீங்க? அப்பா, அட்டெண்ட் பண்ணி இந்த மாதிரி எனக்கு ஃபோன் பண்ற வேலைல வச்சுக்காதன்னு சொல்லுங்கப்பா. அட என்னமா நீ? அட அட்டெண்ட் பண்ணுங்கப்பா. ஹலோ, நான் விஜய் பேசுறேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு தான் கால் பண்ணேன். நீங்க என்னடா கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கீங்க? ஏய், உனக்கு எனக்கு பேசுறது என்னடா இருக்கு? இருக்கு சார், ரேணுகா விஷயமா தான். அம்மா நிசா, நான் சொல்லல இவன் என் பொறுமையை சோதிக்க தான் விடாம கால் பண்றான்னு சொன்னேன்ல. ஏய், நீ என் கையில கிடைச்சா உனக்கு என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியாது. நானும் போனா போதுன்னு ஒதுங்கி போனா எனக்கு போனை போட்டு வம்பு பண்றியா? இங்க பார், முதல்ல என் பொண்ணை என்கிட்ட இருந்து பிரிச்ச. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. அது விஷயமா தான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஏய், வாய் மூடுற. என் பொண்ணை பத்தி பேசுறதுக்கு உனக்கெல்லாம் அருகதே இல்ல. அயோக்கிய பேல. கதிரேசன் சார், ரேணுகா அக்காவை பத்தின ஒரு உண்மையை உங்ககிட்ட சொல்லணும். அட்ரா சக்க. அதான பார்த்தேன். நான் நினைச்ச மாதிரி நடந்திருக்கு. பாத்தியா நிசா? இவதான் பக்கத்துல உட்காந்துட்டு இந்த வேலையை பார்த்திருக்கான். நீ பேசி அவனை டென்ஷன் ஏத்தி விடு. அவன் கத்துவான். நாம ஜாலியா என்ஜாய் பண்ணலாம்னு டைம் பாஸ் பண்றதுக்காக எனக்கு கால் பண்ணி ஜோடியா விளையாடுறாங்க. இல்ல சார், ரேணுகா அக்கா. ஏய், யாருடி? யார் உனக்கு அக்கா? அவளுக்கு அப்படி ஒரு தங்கச்சி ஒண்ணும் அவசியம் கிடையாது. அவளுக்கு நான் இருக்கேன். ஐயோ நிஷா, உங்க அப்பா தான் புரிஞ்சுக்காம டென்ஷன் ஆகுறாருன்னா இப்ப நீயுமா? நிஷா,
ரேணுகா நம்மளை விட்டு எங்கேயுமே போகல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.